சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நம்ம திருப்பலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 ஆகிய 3 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து அநேக நாட்கள் நம்முடைய செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அந்த ஒரு வசனத்தை மட்டும்தான் பேசியிருப்பாங்க, நானும் பேசியிருக்கிறேன். அந்த ஒரு வசனத்தை மட்டும்தான் அநேகர் பேசுவாங்க. வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற செய்தியை பல தடவை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த செய்தியினுடைய பூரணம், இந்த செய்தியினுடைய முழுமை 28வது வசனத்தோடு நிற்கவில்லை. 28வது வசனத்தோடு இந்த செய்தி நிற்கலை. அந்த செய்தியினுடைய முடிவு எது வரைக்கும் இருக்கிறது? 30வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. இதில் 29வது வசனம் தான் இந்த செய்திக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா 28வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். ஆனா என்ன இளைப்பாறுதல் என்று சொல்லல. ஆனா அடுத்த வசனத்துல தான் உங்களுக்கு நான் என்ன இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நம்ம ஒரு காரியங்களை நம்ம நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். 29வது வசனத்தை கவனிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ 28வது வசனத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் இல்லையா? அது என்ன இளைப்பாறுதல்? ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். அப்போ சரீரத்தின் இளைப்பாறுதல் அல்ல, சரீரத்தின் இளைப்பாறுதலை சொல்லவில்லை. சரீரத்திற்குரிய இளைப்பாறுதல் இந்த உலகத்திலேயே நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். வெயிலில் வேலை செய்கிற மக்கள் வேர்த்து ரொம்ப களைப்பாகி கஷ்டப்படும் நேரம், கொஞ்ச நேரம் போய் ஒரு நிழலில் உட்கார்ந்தால் அவருடைய சரீரத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இதற்கு ஆண்டவர் தேவையில்லை, இதற்கு ஆண்டவர் தேவையில்லை. நிழல் இருந்தால் போதும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த சரீரத்தில் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை, அதனால கண்களுக்கு ரெஸ்ட் இல்லைன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப பலவீனமாக இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் போய் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா சரீரத்துக்கு என்ன கிடைக்கும்? ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த இளைப்பாறுதலை அப்பா இங்கு சொல்லல. அப்பா சொன்ன இளைப்பாறுதல் எது? ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். இந்த ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் உலகத்தால் கொடுக்க முடியாது. ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் பணத்தால் கொடுக்க முடியாது. உலகத்தினால் இந்த இளைப்பாறுதல் கிடைக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பணம் இருந்தாலும், கோடி கோடியாய் சொத்துக்கள் இருந்தாலும், ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர் ஆண்டவர் மாத்திரமே. ஏனென்றால் ஆத்துமாவை உண்டாக்கினவர் அவர் அவரே. ஆத்துமாவை உண்டாக்கின கர்த்தர் அந்த ஆத்துமாவிற்கு அவர் மாத்திரமே இளைப்பாறுதலை தர முடியும். இளைப்பாறுதல் என்றால் ஆத்துமாவுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நிம்மதி, ஆத்துமாவில் கிடைக்கிற ரெஸ்ட், ஆத்துமாவில் கிடைக்கிற ஒரு இளைப்பாறுதல். இந்த ஆத்துமா தான் எல்லாவற்றுக்கும் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றால் இந்த உலகத்தில் நாம சுமக்கிற பாரம், இப்ப 28வது வசனம் சொல்றார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இப்போ சரீர இளைப்பாறுதல் இல்லை, ஆத்தும இளைப்பாறுதல் என்றால் பாரத்தை எங்க தான் சுமக்கிறோம்? ஆத்துமாவில் சுமக்கிற பாரம். ஆத்துமா என்பது உள்ளான மனுஷன், இந்த சரீரம் என்பது புறம்பான மனுஷன். இந்த புறம்பான மனுஷனாகிய சரீரத்தில் சுமக்கிற பாரத்தை இறக்கி வைத்துவிட முடியும், இறக்கி வைத்துவிட கூடும். ஆனால் ஆத்துமாவில் சுமக்கிற பாரத்தை
ஒருவராலும் இறக்கி வைக்க முடியாது. ஆத்துமாவில் சுமக்கிற பாரம் தான் மனுஷனை தலையில சுமக்கிற பாரத்தை விட அதிகமாய் அந்த மனுஷனை அழுத்தக்கூடிய ஒரு பாரம் எது? ஆத்துமாவில் இருக்கிற பாரம். அந்த பாரம் எப்பொழுதும் என்ன செய்யும்? அவனை அழுத்திக் கொண்டே இருக்கும். நீங்க பாத்ரூம்ல போய் குளிக்க போனாலும் அங்கே இந்த ஆத்தும பாரம் உங்களை அழுத்தும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ படுக்கையில போய் படுக்க போனாலும் அங்கே இந்த பாரம் உன்னை அழுத்தும். எங்கு போனாலும் இந்த ஆத்தும பாரம் அழுத்தும். ஆனால் கவனிங்க, இந்த இடத்துல தான் மனிதர்கள் அறியாமைனாலே செய்கிற சில காரியங்களை சொல்லுகிறேன். கவனிங்கள், இந்த ஆத்துமாவில் அழுத்துகிற பாரத்தை இவர்கள் தீர்ப்பதற்காக எங்க போறாங்க? மதுபான கடையை தேடி போறான். நீ ஏப்பா மதுபான கடைக்கு போற என்றால், எனக்கு என்ன இருக்குது? ஆத்துமாவில் பாரம் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு கவலையா இருக்குது, இல்ல மன பாரமா இருக்குது. ஸ்தோத்திரம். என்ன ஒரு பாரம் என்னை அழுத்துகிறது. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன். என் மனைவி என்னை ரொம்ப டென்ஷன் பண்றா, பிள்ளைகள் டென்ஷன் பண்றாங்க, உலகத்தில் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது. ஆகையினால நான் எங்க போறேன்? மதுபான கடைக்கு போறேன். சரி சரி, நல்லது, பச்சுக்கிடுவோமே. சரி, மதுபான கடைக்கு போற, வாங்கி குடிக்கிற. குடித்த பிறகு எவ்வளவு நேரம் கவலையை மறந்திருக்க முடியும் என்றால், அந்த போதை மயக்கத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறியோ அது வரைக்கும் தான் அது ஒன்று என்ன செய்யும்? சொல்லுங்க. ஒன்று ஒரு மயக்கத்தில் வச்சிருக்கோம். அதுக்கு பிறகு சொல்லுங்க, அதுக்கு பிறகு அதே வீடு, அதே மனைவி, அதே பிள்ளைகள், அதே ஊரு, நீ அங்கே தானே போகணும். அம்மாவா இல்லையா? அப்போ உன் பாரம் எங்க போகும்? சொல்லுங்க. பாரம் போயிருக்குமா? போகாது. அப்போ அந்த பாரம் நீங்குவதற்காக நீ மதிகேடனாய் போய் குடிக்கிறதுனால அந்த பாரம் நீங்காது. அது உன்னையே நீ என்ன செய்கிறாய்? கெடுத்து கொண்டிருக்கிறாய். உன்னையே நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். சில ஆட்கள் என்ன செய்யறாங்க? அந்த பாரம் அதிகமானதுனால இனிமேல் இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியாது என்று தற்கொலைக்கு போயிடுறாங்க. தற்கொலைக்கு போயிடுறாங்க. இனிமேல் என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியாது, நான் செத்து போகிறேன் என்று தற்கொலைக்கு போகிறாங்க. அது கடன் பாரமா இருக்கலாம், வியாதியின் பாரமா இருக்கலாம், பலவிதமான அவமானத்தின் பாரமா இருக்கலாம். ஆகையினாலே அவர்கள் தற்கொலைக்கு நேராய் போகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நீ தற்கொலை செய்து கொண்டால் உன் பாரம் நீங்கிவிடும் என்று நினைப்பாயானால் உன்னை விட முட்டாள் ஒருவரும் இல்லை. ஏன் தெரியுமா? நீ எப்பொழுது தற்கொலை செய்கிறாயோ அடுத்த நிமிடமே நீ எங்கே கொண்டு போய் விடப்படுவாய்? பாதாளத்தில் விடப்படுவாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு எரி நரகம் காத்திருக்கிறது. தற்கொலை செய்து கொள்ளுகிறவருக்கு பரலோகம் இல்லை. நீ தற்கொலை செய்து கொள்வாயானால் நரகம் உனக்காய் காத்திருக்கிறது. ஆகையினால் அதை விட முட்டாள்தனமானது ஒன்றுமில்லை. ஆகையினால் தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு இருதயத்தில் பாரம் சுமக்கிறவர்களே, உள்ளான மனுஷனில் பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயாவா. சரி, இதுல 3 வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வசனத்துல 3 வார்த்தைகள் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லி இந்த காலை வேளையில் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். 3 வார்த்தைகள் இருக்கு. ஒன்று, ஆண்டவருடைய அழைப்பு, வாருங்கள் என்று அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். 2, ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்ற. 11ஆம் வசனம் கவனிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். 2வது என்ன வார்த்தை? சத்தமா சொல்லுங்களேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். 3வது கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள் சொல்ற. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சத்தமா சத்தமா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். 3 வார்த்தை சொல்ற. ஒன்று, வாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க.
2 ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்கள். 3 கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொன்னதை மறுபடியும் நீங்க சொல்லுங்க. என்ன உங்களுக்குள்ள வரணுங்கிறதுக்கு தான் சொல்றேன். வாருங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நாம பிரசங்கிமார்கள் செய்யற தவறும் கூட என்ன பண்ணிடுறோம், எல்லாரும் நீங்க எல்லாரும் இயேசுவிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார் என்று நம்ம பிரசங்கம் பண்றோம். ஆனால் அந்த வசனத்தினுடைய பூரணத்தை சொல்லாததுனால அந்த பிரசங்க நேரத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் அவர்கள் என்ன செய்யும், மறுபடியும் அது சூழ்ந்து கொள்ளும், மறுபடியும் அந்த பாரத்தில் வரும். ஆனால் நீங்களுடைய வசனத்துடைய பூரணத்தை, ஏன்னா அங்கேயே ஆண்டவர் எல்லாம் சொல்லி இருக்கிறார், நீங்க அந்த பூரணத்தை கவனிச்சீங்கன்னா அந்த முற்றிலுமா இந்த பாரம் உங்களை விட்டு நீங்கி போகும். ஒரு காலம் அந்த பாரம் இனி வரவே வராது. மரண பரியந்த அந்த பாரம் வராது. இளைப்பாறுதல், நித்திய இளைப்பாறுதலாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். அல்லேலூயா. சரி, முதலாவது ஆண்டவர் சொல்கிறார் வாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் யாரை வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வாழ்க்கையில் நொந்து ஸ்தோத்திரம் தோல்வி அடைந்து தன் வாழ்க்கையில் இனி வாழ முடியாது என்ற நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வாருங்கள் என்று அழைக்கிறார். தோல்வி அடைந்த மக்களை, நஷ்டம் அடைந்த மக்களை, பாரம் சுமக்கிறவர்களை, இனி இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது என்று தற்கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற மக்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீ சுமந்து கொண்டிருக்கிற பாரத்தோடு என்னிடத்தில் வா என்று கர்த்தர் அழைக்கிறார். நீ சுமக்கிற பாரம் எதுவானாலும் சரி, அல்லேலூயா, உன் மனதில் அழுத்தி கொண்டிருக்கிற பாரம் அது என்ன பாரமா இருந்தாலும் சரி, பாவ பாரமா இருக்கலாம், அது ஒருவேளை துன்மார்க்கத்தின் பாரமா இருக்கலாம், சாபத்தின் பாரமா இருக்கலாம், உலகத்தின் பாரமா இருக்கலாம், அது என்ன பாரமா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் அந்த பாரத்தை இறக்கி வைத்து விட்டு வா நீ சொல்லல, அந்த பாரத்தோடு வா என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். நீ சுமக்கிற பாரத்தோடு வா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதை என்னிடத்தில் கொண்டு வா என்று கர்த்தர் உன்னை என்ன செய்கிறார், அழைக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எது பாரம்? கவனிங்க, எது பாரம்? கவலை, மன கவலை. அந்த கவலையின் நிமித்தம் தானே இன்னைக்கு அநேகர் குடிக்க போறாங்க. நான் சொல்லுகிறேன், மகனே நீ குடிக்கிறதுனால கவலை உன்னை விட்டு போய்விடுமா என்றால் போகாது. நீ குடிக்கிறதுனால உன் கவலை இன்னும் அதிகமாகும். ஏன் தெரியுமா? நீ குடிக்கிறியே அந்த நேரத்தில், அந்த போதையினுடைய மயக்கத்தில் நீ யார்கிட்டயா சண்டை போட்டிருப்ப, கெட்ட வார்த்தை பேசியிருப்ப, இல்லைன்னா யாரையாவது அடிச்சிருப்ப, அவ்வளோதான். இப்போ அது எதா மாறிடும்? ஜென்ம பகையா மாறும். ஆமாவா? அப்ப மதுபானம் உனக்கு சமாதானத்தை தருமா கேட்டா இல்ல, இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கி விட்டுரும், இன்னும் கவலையை அதிகமாக்கும். ஆகையினால் மகனே பிள்ளைகளை அந்த வழியை போகாதீங்க, அது நல்ல வழி அல்ல. போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னது போல வழிகளில் நின்று பூர்வ பாதை எதென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுவோ அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எரேமியா 6:16. இவ போன வாரம் நான் உங்களுக்கு பேசுறேன். அப்போ நீ நல்ல வழியில நட, கர்த்தர் உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருவார். சரி, இப்போ ஆண்டவர் அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறார் என்றால், ஸ்தோத்திரம், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, விசாரிக்கிறவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. விசாரிக்கிறதுனா என்ன சொல்லுங்க? விசாரிக்கிறதுனா என்ன? இப்போ நான் ஆராதனுடைய இந்த செய்தியுடைய துவக்கத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் என்னது சொல்லுங்க? விசாரிக்கிறது. இந்த உலகத்தில் நம்மை விசாரிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? ஸ்தோத்திரம். டெய்லி ஒரு ஃபோன் பண்ணி, எம்மா சாப்பிட்டியா,
நல்லா இருக்கிறியா? யாரா கேட்க ஆள் இருக்குதா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நம்மை விசாரிக்கிறதற்கு ஆள் இல்லாமலும் இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னையே சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்ன எல்லாம் 5 பெண் பிள்ளைகள் உங்களுக்கு, அதுவும் பெண் பிள்ளைகள்லாம் கேட்கவே வேண்டாம். தினமும் ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபோன் பண்ணி, அப்பா நல்லா இருக்கிறீங்களா? ஏன்னா வயசான காலத்துல எல்லாம் இருக்கிறோம், நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, மாத்திரை போட்டிங்களா, இப்படிலாம் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? விசாரிப்பாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நான் சொல்றேன், நம்மை சிலர் விசாரிக்கலாம், விசாரிக்காமலும் போகலாம். ஆனால் நம்மை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அவர் உங்களை எப்படி விசாரிக்கிறாராம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல, ஒரு தாயை போல கர்த்தர் விசாரிக்கிறாரா? ஸ்தோத்திரம். ஆகையினால் அவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், அப்படி விசாரிக்கும் போது என்ன சொல்லுவீங்க? இப்போ அம்மா போன் பண்ணி கேட்குறாங்க, எம்மா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? பிரச்சனை இருந்தா, ஏம்மா கேட்குற, நேத்துவும் மருமகன் படுத்துன பாடு இருக்குதே. அப்போ கவலைகளை என்ன பண்றோம்? கவலைகளை ஷேர் பண்றோம் இல்லையா? கவலைகளை அம்மா மேல வைக்கிறோம், கொஞ்சம் சொல்றோம். நம்ம சொன்னா கூட நம்ம பாரம் கொஞ்சம் இறங்கும் நினைக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்ற, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் சொல்லுங்க, அவர் மேல் உன் பாரங்களை எல்லாம் சுமக்கிறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு நல்ல தாயாக தகப்பனாக இருக்கிறார். அவர் சொல்றார், உன் பாரத்தெல்லாம் என் மேல வச்சிருமா, ஸ்தோத்திரம், உன் கவலைகளை எல்லாம் என் மேல வச்சிரு, நான் சுமக்கிறேன், நான் உன் கவலையை சுமக்கிறதற்காகவே நான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதம் 55 சங்கீதம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். என் அன்பு பிள்ளைகளே, உன் பாரத்தை கர்த்தர் மேல வச்சிரு, அவர் உன்னை என்ன செய்வார்? உன்னை ஆதரிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆதரிக்கிறதுனா என்ன? ஸ்தோத்திரம். கஷ்டப்படும் போது, நம்ம ரொம்ப வறுமையிலும் கஷ்டத்திலும் இருக்கிற நேரத்தில் எதையாவது ஒன்றை கொடுத்து நம்மை ஆதரிப்பாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். நான் ரொம்ப வறுமையில் இருக்கிற காலத்தில் யாராவது நமக்கு உதவி செய்திருந்தா அந்த உதவிதான் நம்மை ஆதரிக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்ற, அவர் உன்னை ஆதரிப்பார். மகளே மகனே, எந்த சூழ்நிலையிலும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் உன்னை அப்பத்தினால் உன்னை ஆதரிப்பார், பொருளாதாரத்தினால் அவர் உன்னை ஆதரிப்பார், நல்ல அன்பினால் அவர் உன்னை ஆதரிப்பார். உன்னை ஒருபோது உன்னை கைவிடவே மாட்டார். மனுஷர்கள் ஆதரிப்பாங்கன்னு நினைக்க, சில நேரங்களில் ஆதரிப்பாங்க, ஆனால் எப்பொழுதும் ஆதரிப்பார்கள் என்று நோ கேரண்டி இல்லையாவா? நோ கேரண்டி. கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம். நீ கஷ்டப்படுற, அவங்களோட பணம் கேட்ப, கடன் கேட்ப, நீ தெரிஞ்சுது, ஸ்தோத்திரம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரு வாரம் போன. அல்லேலூயா. இதுதான் உலகம், இதுதான் உலகம். என்ன வீட்டில் சொல்லிட்டு போயிடுவாங்க, என்ன என் தங்கச்சி வருவா, என் அக்காக்காரி வருவா, கேட்டால் நான் ஊரில் இல்லைன்னு சொல்லிடு, அப்படி சொல்லிட்டே போயிரு, எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதுதான் உலகம். ஆனால் அவர் உன்னை ஆதரிப்பார். ஒரு நாளும் சோர்ந்து போகாத, எந்த சூழ்நிலைமையிலும் உன்னை கைவிட மாட்டார். அவர் உனக்கு தந்து உன்னை ஆற்றி தேற்றி அவர் உன்னை ஆதரிப்பார். காரணம், அவர் தகப்பனிலும் மேலானவர், தந்தையிலும் சிறந்தவர், தாயிலும் மேலானவர். ஆமென், அல்லேலூயா. ஆகையினாலே என் அன்பு பிள்ளையே, உன் பாரத்தை எல்லாம் நீர் அவர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை அழைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அழைக்கிறார். பாரத்தோடு இருக்கிற உன்னை அவர் அழைக்கிறார். காரணம், அவர் சுமை தாங்கி கல்லை போன்றவர். ஆமா தானே? சுமை தாங்கி கல் எத்தனை பேர் தெரியும்? பார்த்துருக்கிறீங்களா சுமை தாங்கி கல்? இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கேளுங்க, உங்கள் மனசில் வச்சுருங்க. அந்த காலங்களில் இன்றைக்கு இருக்கிறதான வசதிகள் இல்லை. இன்றைக்கு நமக்கு இருக்கிறதான வாகன வசதிகள் அன்றைக்கு இல்லை. நடக்க தான் செய்யணும், நடக்க தான் செய்யணும். ரெண்டாவது, நாம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் கடையில் போய் அரிசி வாங்குறதை போல அந்த காலத்தில் என்ன பண்ண மாட்டாங்க,
வாங்குகிறது இல்லை. அவரவர்கள் ஸ்தோத்திரம் வீடுகளில் நெல்லை போட்டு அவித்து வேக வச்சு அதை காய போட்டு குத்துவாங்க பாருங்க. அவங்க இந்த ஒரு கிராமத்தில் அந்த நெல்லை வேக வச்சு காய வச்சிருப்பாங்க. குத்துறதுக்கு எங்கே போகணும்? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் என்ன செய்யணும்? போகணும். தலையில் வச்சு சுமந்துட்டு போகணும் பாருங்க. அப்புறம் கடையிலேருந்து ஜாமான்களை வாங்கிட்டு வந்தால் தலையில் சுமந்துட்டு வரணும். ஒரு சிமெண்ட் மூடை கொண்டு வரணும்னா தலையில் சுமந்துட்டு வரணும். இப்படி சுமதான், தலையில் சுமக்கிறது தான். அதற்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த காலத்தில் கொஞ்சம் தூரம் வந்தோடனே கழுத்து வலிக்கும் இல்லையா, இந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேடுவாங்க எங்கடா இறக்கி வைக்கலாம் அப்படின்னு. அதற்காக கொஞ்சம் வசதியான ஆட்கள், தங்கள் மனதில் ஏழைகளுக்கு இரக்கம் செய்கிறவங்க, தான தர்மம் பண்ணுற ஆட்கள், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க என்றால், ரோடு ஓரங்களில் அவர்கள் ஒரு கிணறை தோண்டியிருப்பாங்க. அதில் தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு வாளி, திலா அப்படின்னு சொல்லுவாங்க, திலா போட்டிருப்பாங்க, வாளி போட்டிருப்பாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. மாத்திரம் இல்லாமல் அங்கே ஒரு அரச மரத்தை, ஆலமரத்தை நட்டிருப்பாங்க நல்ல நிழல் கொடுக்கறதுக்கு. அங்கே ஒரு சுமை தாங்கி கல் வச்சிருப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு? சுமை தாங்கி கல் இருக்கும். இப்படி 2 கல், குத்துக்கள் 2 கல்லை நீளமாக வச்சுருப்பாங்க. இப்படி மேலே பாட்டில் ஒரு பெரிய கல்லை வச்சுருப்பாங்க. இது எந்த ஹைட்டில் இருக்கும்? நம்ம தலையில் இருந்து சுமையை அப்படி இறக்கி வைக்கிற உயரத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு 5 அடி 5.25 ஹைட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பாரத்தோடு வருகிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தலையில் இருக்கிற பாரத்தை அப்படியே உருட்டி அதில் வச்சுட்டு அந்த கிணற்றில் போய் தண்ணீர் குடித்து விட்டு அந்த நிழலில் கொஞ்ச நேரம் இருந்து இந்த சரீர இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த பாரத்தை தூக்கி கொண்டு போவார்கள். என் அன்பு பிள்ளைகளை, அந்த பாரத்தை மறுபடியும் சுமந்து கொண்டு போனோம். ஆனால் இயேசுவிடத்தில் வருகிறவர்கள் அவர் மேலே இறக்கி வச்சுட்டா மறுபடியும் அந்த பாரத்தை ஒரு காலும் சுமக்க வேண்டாம். அவர் உனக்காய் ஏற்றுக்கொள்ளுவார். அந்த பாரத்தை அவர் வாங்கிக் கொள்ளுவார். அல்லேலூயாவா, அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். கர்த்தர் எதற்காக அழைக்கிறார்? உன் பாரத்தை வாங்கிக் கொள்ளும்படி. 2 அழைத்தார். முதலாவது 1 அழைத்தார், 2வது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஸ்தோத்திரம். எதை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார்? என் நுகத்தை உங்கள் மேல். எல்லாரும் சொல்லுங்க, என் ஸ்தோத்திரம். நான் பிரசங்கம் பண்ணும்போது என் கூட வாங்க. அல்லேலூயாவா சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளுங்கள். எதை ஏற்றுக்கொள்ளுங்கள்? சத்தமா சொல்லுங்க. நுகத்தை. சொல்லுங்க, நுகத்தை. இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் சொல்றார். அப்ப அதுல என்ன ரகசியம் இருக்குன்னு படிக்கணும். ஆமா தானே? எதை ஏற்றுக்கொள்ளுங்க? நுகத்தை. நுகம்னா என்ன? நுகம்னா என்ன? 2 மாடு வயல்ல உழுறாங்க. 2 மாடு வச்சுதான் உழுவாங்க இல்லையா? அப்படி உழும்போது இந்த 2 மாட்டினுடைய கழுத்துல என்ன வச்சிருப்பாங்க? ஒரு நுகம். ஒரு பெரிய உருண்டை ஒரு கம்பு இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய தடி மாதிரி இருக்கும். இதை இந்த மாட்டினுடைய கழுத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. பாருங்களேன், இந்த மாட்டு கழுத்தில் ஒன்று இருக்கும், இங்கே ஒரு மாட்டு கழுத்தில் இந்த கம்பு இருக்கும். இப்போ இந்த கம்பினுடைய லாஸ்ட்டில் ஒரு ஹோல் இருக்கும், ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும். இந்த கம்புக்கு லாஸ்ட்டில் ஒரு ஓட்டம் இருக்கும். இந்த ஹோலில் ஒரு கம்பை உள்ளே சொருகிருப்பாங்க. மேலே அது பூன்மா இருக்கும், அது உள்ள அந்த கம்பு கீழே விழாத அளவுக்கு சொருகிருப்பாங்க. இதில் ஒரு கயிறு போட்டிருப்பாங்க. இந்த கயிறு வெளியே கலண்டு போகாமல் ஒரு கயிறு போட்டிருப்பாங்க. இந்த கயிறு அப்படியே எடுத்து மாட்டு கழுத்தில் மாட்டிருப்பாங்க. விளங்குதா? இப்போ அந்த மாடு இந்த நுகத்தோடு சேர்த்து என்ன செய்யறது? பிணைக்கப்படுகிறது. நுகத்தோடு இந்த மாதிரி 2 மாட்டினுடைய நுகத்தையும் அந்த நுகத்தோடு பிணைச்சிருப்பாங்க. இப்போ இந்த மாடு என்ன பண்ணும்? உழுகிறது, பாரம் சுமக்கிறது, எல்லாம் இதுதான் மெத்தடு. இந்த மெத்தடு தான் கர்த்தர் சொல்றார், என் நுகத்தை. சொல்லுங்க, அது எப்படி நுகத்தை ஏற்றுக்கொண்டா எப்படி பாஸ்டர் வரும்? இல்ல, இது எந்த கலாச்சாரத்தில் இதை சொல்றார் அப்படின்னா, ஏன்னா இயேசு வந்து ஒரு யூதன். யூத கலாச்சாரத்தில் இவங்க எப்படி உழுவார்களாம் என்றால், ஒரு பலம் உள்ள ஒரு சரியான பலத்தை எருது இதை ஒரு பக்கத்தில் கட்டியிருப்பாங்க. இன்னொரு சைடு ஒரு சின்ன காளை மாடு இல்லை ஒரு சின்ன எருது, ஒரு குட்டி எருதை கட்டியிருப்பாங்க. இதை பழக்கிறதுக்காக, இதோடு சேர்ந்து இது பழக்கிறதுக்காக இதையும் இந்த சைடு கட்டியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணும்? இந்த 2 கழுத்தில் 2 அந்த நுகத்தை 2 கழுத்துலையும் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பாரத்தை முழுவதும் எதுதான் இழுக்கும்? சொல்லுங்க, பெரிய எருது தான் இழுக்கும். ஆனால் அந்த சின்ன எருதுக்கு எந்த பாரமும் இருக்காது. ஆனால் நுகம் மட்டும் கழுத்தில் இருக்கும்.
நுகம் மட்டும் கழுத்தில் இருக்கும். ஆனால் இந்த பெரிய எருதோடு சேர்ந்து இதுவும் பிணைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயாவா. என்ன விளங்கிக் கொள்கிறோம் இந்த வசனத்துல? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தனியா இருக்காத, நீ என்னோடு சேர்ந்து பிணைக்கப்படு. உன் பாரத்தை நான் சுமப்பேன், நீ என் கூடவே வருவாய். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல விளங்கணுமா தெரியல? விளங்கினா ஒரு கைத்தட்டு வந்திருக்கணுமே. உங்களுக்கு விளங்கலை, அதை நான் நல்லா கவனிக்க, உங்களுக்கு விளங்கலை. அதாவது இந்த மாடு பேருக்கு தான் என்ன செய்யுது, நுகத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது. பாரம் சுமக்கிறதெல்லாம் அந்த பெரிய எருது தான். ஆனால் பெரிய எருது என்ன சொல்லுகிறது, உன் பாரத்தை நான் சுமக்கிறேன், நீ என் கூடவே வா, நீ என் கூடவே வா. நீங்க கர்த்தர்கிட்ட வரும்போது நீ பாரத்தை மட்டும் அவர் மேல வச்சு விடுறதுக்கு இல்லை, அவர் கூடவே வருகிறதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயாவா. நீ அவர் கூடவே பிணைக்கப்படுகிறாய். போகும் இடமெல்லாம் அவரோடு கூட வரும்படி அவர் சொல்லுகிறார், என் நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொள். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் நீயும் என்னோடு கூட இணைக்கப்படுகிறாய். ஆமென், ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரிடத்தில் வந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ தனித்திருக்க மாட்டாய், தேவனோடு கூட இணைக்கப்படுகிறாய். ஆண்டவருடைய பிள்ளையே, நீ கர்த்தரோடு கூட இணைக்கப்படுகிறதுனால அவர் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ அவரோடு கூட இருக்கிறதுனால உனக்கு எதிராய் வரக்கூடிய எல்லாவித சத்துருக்களையும் அவர் முறியடிக்கிறார். ஏன்னா நீ இப்ப யார் கூட இருக்கிற? அவர் கூட இணைக்கப்பட்டிருக்கிறார், அவர் கூட நீ பிணைக்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு என் நுகம், ஏன்னா நுகத்தை கழுத்துல போட்டாலே எது வரணும்? பாரம் வரணும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகம். அவருடைய அர்த்தம் என்ன? அந்த பாரத்தெல்லாம் நான் சுமக்கிறேன், நீ சும்மா பேருக்கு மாத்திரம் என் கூடவே வா. அல்லேலூயாவா. கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை இன்பமான வாழ்க்கை தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை நன்மையான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை புனிதமான ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நீ ஆண்டவரோடு கூட மாத்திரம் நீ இணைக்கப்பட்டு அவரோடு கூட நடந்தா போதும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீ அவரை விட்டு ஓடணும்னு நினைச்சேன்னா, ஒருவன் பக்கத்தில் இருக்கிறான், எவனை விழுங்கலாமோ வென்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி கொண்டு திரிகிறான். நீ ஆண்டவருடைய நுகத்தை விட்டு நீ தூர போன, நீ ஆண்டவருடைய நுகத்தை விட்டு நான் சினிமாவுக்கு போறேன், நான் மதுமான கடைக்கு போறேன், நான் துன்மார்க்கமா வாழ போறேன், நான் காதலிக்க போறேன், லவ் பண்ண போறேன் என்று நீ போன, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நுகத்தை விட்டு போன, அங்கே ஒரு கொடிய மிருகம் இருக்கிறது உன்னை வேட்டையாடுவதற்கு. அல்லேலூயாவா. நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், நான் தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிறேன். நீ தேவனை விட்டு விலகி போனால் அங்கே ஒரு கொடிய விலங்கு இருக்கிறது, கொடிய மிருகம் இருக்கிறது உன்னை வேட்டையாடுவதற்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப தப்பவே முடியாது. ஸ்தோத்திரம். நீ பிசாசு கையில சிக்கின, தப்பவே முடியாது. உன் வாழ்க்கை அதோடு கூட நரகமாய் மாறி போகும். ஆமென். ஆனா நீ ஆண்டவரோடு கூட இணைந்து அவரோடு கூட போனால் ஆண்டவர் சொல்லுவார், மகளே வா ஜெபம் பண்ணலாம். ஆமென் சொல்லுங்க. வா ஜெபம் பண்ணலாம். அங்கதானே கூப்பிடுவாரு, சாராய கடைக்கு கூப்பிடுவாரா? நீ அவரோடு கூட இணைக்கப்பட்டால் அவர் எங்க கூப்பிடுவாரு? வா ஜெபம் பண்ணலாம். நீ தனியா ஜெபம் பண்ண போறதில்லை. நீ தனியா ஜெபம் பண்ண எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண முடியும்? 10 நிமிடம் ஜெபம் ஓடுறது கஷ்டம். அல்லேலூயாவா. அதிகாலை எழும்பி எவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்மளை ஜெபத்தில் நடத்துறாரு. ஆண்டவரோடு இணைக்கப்பட்டுட்டா ஆண்டவர் வா ஜெபம் பண்ண வா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் படி, உட்கார்ந்து கடவுளை ஆராதி, பாட்டு பாடு, சர்ச்சுக்கு போ, ஜெபம் பண்ணு. வேலைக்கு போகணுமா போ, நானும் உன் கூட வரேன். அவன் சொல்லுங்க. நீ காலேஜ் போறியா, உன் கூட நான் வரேன். நீ ஸ்கூலுக்கு போறியா, உன் கூட நானும் வரேன். ஏன்னா ஒன்றாய் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். நான் உன்னை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகவே இல்லை, உன் கூடவே வருகிறேன்.
நீ போகும் இடமெல்லாம் நான் கூட வரேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தனித்திருக்க விடேன். ஸ்தோத்திரம். அப்போ நீ ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டால் நீ மனதார நீ அவரை பிடிச்சு இழுத்துட்டு சினிமா தியேட்டருக்கு போக முடியுமா? சொல்லுங்க. அல்லேலூயாவா? இப்போ கஷ்டமா இருக்குமா இல்லையா? இப்போ உணர்த்துறார், நோ போகாத, தப்பு தப்பு உணர்த்துறாரா? அதுதான் அவர் இங்க பிடிச்சு இழுக்கிறாருன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? அப்போ அவரோடு கூட இணைக்கப்படுதல் எத்தனை பாக்கியம். ஆமென். அதுவும் வாலிப நாட்களில் அவரோடு கூட என்ன பண்ணுங்க, உன்னை இணைச்சிக்க. ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கலன்னா தாமதம் பண்ணாத. ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரோடு கூட உன்னை என்ன பண்ணுங்க, இணைச்சிக்க. ஆண்டவரோடு கூட இணைத்தால் என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. நீ ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டுட்ட, இவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உனக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் போது சத்துரு வந்து உன் மேல கை வைக்க முடியுமா? சொல்லுங்க. யாக்கோபுக்கு விரோதமான சத்தமா, இஸ்ரவேலுக்கு விரோதமான, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும், நீ போகும் இடமெல்லாம், நீ ஆறுகளை கடக்கும் போது, அல்லேலூயாவா, உன் கூடவே இருப்பார். கர்த்தர் சொல்கிறார், ஏற்றுக்கொள். அவரோடு கூட என்ன பண்ணிக்க, உன்னை இணைத்துக்கொள். ஸ்தோத்திரம். அப்போ ஒன்று, ஆண்டவர் நம்மை அழைத்தார். ரெண்டு, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார். மூணாவது, இது பெரிய சப்ஜெக்ட். இது நான் சுருக்கமாக சொல்றேன். ஏன்னா இது கற்றுக்கொள்ளுதல் என்பது இது ஒரு 6 மாதமாவது நம்ம குறைந்தது கொஞ்சம் பேசினா தான் கற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். அப்ப நம்ம எவ்வளவு படிக்கணும் பாருங்க. சும்மா எடுத்தவொடனே நீங்க வாங்க உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார் அப்படின்னு சொன்னா ஏதோ அந்த நேரம் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டிற்கு போன உடனே மறுபடியும் பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த வேதத்தை நீ முழுவதுமாய் கற்றுக்கொள், உன் ஆத்துமாவுக்கு நித்திய இளைப்பாறுதலை தேவன் தருவார். அல்லேலூயா. சரி, ஒன்று ஆண்டவர் அழைத்தார், ரெண்டு ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார், மூன்று கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். சரி, எதை கற்றுக்கொள்ளுங்கள்? உலகத்தில் கொஞ்சம் என்ன கவனிங்க. கற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? கற்றுக்கொள்ளுதல், ஒரு குழந்தையானது தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தது முதற்கொண்டு என்ன செய்து சொல்லுங்க, கற்றுக்கொள்ளுகிறது. ஆமா தானே? முதலாவது ஒரு குழந்தைக்கு, ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேனே, பேசுவதற்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அம்மா சொல்லி கொடுக்காங்களா? அம்மா தானே. அது அப்பானி கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க, புறம் பிடிச்சவங்க. முதல்ல அம்மானி தான் சொல்லி கொடுக்கும். என்ன அம்மா. அதுவும் சிலது பார்த்தீங்கன்னா தாத்தா. அல்லேலூயாவா. இன்னும் இந்த சகோதரர்கள் மேல ரொம்ப பாசமா இருக்கும் பாருங்க, அது மாமா. சரி, இப்போ நம்ம அங்க இருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். குழந்தைக்கு இப்போ பேச கற்றுக் கொடுக்குறாங்க, அப்புறம் நடக்கிறதற்கு கையை பிடிச்சு என்ன செய்யும் கற்றுக் கொடுக்குறாங்க, அப்புறம் சாப்பிட கற்றுக் கொடுக்குறாங்க, ஸ்கூலுக்கு போக கற்றுக் கொடுக்குறாங்க, உடுக்கிறதற்கு உடை அணிய கற்றுக் கொடுக்குறாங்க, இப்படி அப்புறம் மொழிகளை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி அவன் வாழ்க்கையில இம்மையில் வாழ்வதற்காக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் தேவனோ இம்மைக்கு மாத்திரமல்ல, உன்னுடைய நித்திய வாழ்வுக்காக தேவனுக்கு கற்றுத்தர விரும்புகிறார். இம்மைக்கும் மறுமைக்கும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவனிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் 1000. இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் 1000 இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து என்ன செய்யுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க 2 வார்த்தை சொல்றேன். கற்றுக்கொள்ளுங்க அழைத்தவர் 2 காரியத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். இந்த 2 மட்டும் நான் வேகமா சொல்லிடுறேன்.
ரெண்டு மாத்திரம் வேகமா சொல்றேன். என்ன சொல்றார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ரெண்டு காரியம் சொல்றார். என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் யாரா இருக்கிறேன்? நான் தேவனாயிருந்தும் நான் யாரா இருக்கிறேன்? சாந்தமா இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சாந்தமா இருக்கிறேன். சரி, சாந்தம் என்பது என்ன என்றால் அது ஒரு சுபாவம், இல்லைன்னா குணம். ஆவியின் கனிகளும் சாந்தம் வரும். இந்த சாந்தம் என்பது ஒரு குணம். தேவனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நான் யாரா இருக்கிறேன்? நான் சாந்தம் உள்ளவராய் இருக்கிறேன். நீ என்னிடத்தில் இதை கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் முதல்ல நீ பாரம் சுமந்தா தெரியுமா? நீ பாரம் சுமந்த அல்ல, இந்த பாரம் சுமக்கிறதற்கு அநேக காரணமாக இருந்தவைகள் உன்னுடைய சுபாவங்கள். உன் சுபாவம் தவறாக இருந்ததுனால தான் உனக்கு இத்தனை பிரச்சனை வந்தது. நீ பாரம் சுமக்கிறதுக்கு எது காரணமாக இருந்தது? உன்னுடைய குணம். எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல், சண்டை, கெட்ட வார்த்தைகள், பொறாமைகள், வன்கண்கள், எல்லாம் இந்த குணம். இதனால தான் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? பாரம் சுமந்து தவிக்கிற. தேவையில்லாத அநேக பிரச்சனைக்கு எது காரணம்? உன் குணம்தான், உன் சுபாவம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயாவா. இது மாறிட்டா உனக்கு என்ன வந்துடும்? இளைப்பாறுதல் வந்துடும். வந்துடும். என்கிட்ட வந்து கற்றுக்கொள், நான் யாரா இருக்கிறேன்? சாந்தமா இருக்கிறேன். அல்லேலூயாவா. சாந்தம் சொன்ன உடனே இயலாமை அல்ல. இன்னைக்கு சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க? எல்லா பிள்ளைகளும் கவனிங்க, ஆண்கள் கொஞ்சம் தயவா கவனிங்க. என்ன நினைக்கிறோம்? யாராவது நம்ம பேசும்போது நம்ம கொஞ்சம் சாந்தமா அப்படி போயிட்டோம்னா நம்மளை யாருன்னு நினைப்பான்? இளிச்சவாயனே நினைப்பான். இவன் ஒரு பலவீன பாண்டம் என்று நினைப்பான். இவனெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா பொட்ட என்று நினைப்பான். யாருங்க கொஞ்சம் கஷ்டப்படலையே, இப்படிலாம் நினைப்பான். உடனே இவன் என்ன பண்றது? உடனே மீசையை முறுக்கிக்கிட்டு, நான் யார் தெரியுமா, என் ஊர் எது தெரியுமா, அப்புறம் நீ அப்புறம் கம்பி எண்ண போற, அப்புறம் வாழ்நாள் முழுவதும் பயந்து பயந்து அலைய போற, வாழ்நாள் முழுவதும் பாரங்களை சுமக்க போகிற. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இது கர்த்தர் சொல்றார், நான் யாரா இருக்கிறேன்? நீ என்னிடத்தில் வந்து இப்ப ஆண்டவர், இப்ப நான் சொல்றேன், அவர் பலவீனரா, முடியாதவரா, சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். கொந்தளிக்கிற கடலை பார்த்து சொல்லுகிறார், இறையாதே அமைதலாயிரு. எவ்வளவு பெரிய மீச வச்சாலும் அவன் பார்த்து ஒரு காற்று, புயல் காற்று வருது, ஏ புயல் காற்றை நில் சொல்ல முடியுமா? இல்லைங்க, இவ்வளவு பெரிய மீச வச்சிருக்கிறேன், நான் இன்னாராக்கும், இந்த ஊராக்கும், நான் சொன்ன புயல் கேட்குமா? ஹலோ, அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், அவர் சொல்ல ஆகும். அப்படிப்பட்ட தெய்வம், சகல அதிகாரமும் படைத்த தெய்வம் சொல்லுகிறார், நான் சாந்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் சொல்றேன், எனக்கு அன்பு பிள்ளைகளே, நீ அவரை கற்றுக்கொள்வாயானால், அவருடைய சாந்தத்தை கற்றுக்கொள்வாயானால் உனக்கு இளைப்பாறுதல். ஆமென். இன்னைக்கு ஏன் இளைப்பாறுதல் இல்லை? எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் யார் தெரியுமா, எதற்கெடுத்தாலும் என் குலம் தெரியுமா, என் கோத்திரம் தெரியுமா. வாழ்நாள் முழுவதும் நிம்மதி இல்லாம தானே அலையிறோம். வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை தானே சுமந்துட்டு அலையிறோம். பயந்து பயந்து தானே அலையிறோம். கண்ணீரோடு கவலையோடு தானே அலையிறோம். கர்த்தர் சொல்றார், மகனே என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தும் நான் சாந்தம் உள்ளவராய் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேல் வருகிறார். அல்லேலூயாவா. யாரா இருக்கிறாரோ சொல்லுங்க, யாரா இருக்கிறார்? அவருடைய சாந்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கொஞ்சம் வாசிக்கலாமா? ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாமா? கொஞ்சம் சீக்கிரமா. ஏசாயா 42 அதிகாரம் 1-2 வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 42 1-2. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும்
என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:4 இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில். கவனிங்க, ஏசாயாவில் வாசித்தோம், அவருடைய சத்தத்தை நீங்கள் திருக்களிலே கேட்பதில்லை. ஆமே. அவர் எப்படி யாரா வருகிறாரா? சாந்த குணம் உள்ளவராய். ரோம போர் சேவகர்கள் அவரை வாரினால் அடித்து தெருக்களிலே இழுத்து கொண்டு போகிறார்கள். சத்தம் போட்டாரா? சொல்லுங்க. அவர் சத்தம் கேட்கப்பட்டதா? இல்லைங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்க நியாய தீர்ப்பில் ஒருத்தன் இயேசுவை கன்னத்தில் அறைந்து சொல்லுகிறான், கண்களை கட்டி கன்னத்தில் அறைந்து சொல்லுகிறான், உன்னை அடித்தவன் யார்? ஆமென். பதில் பேசினாரா? கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். ஆமென். சாந்த குணம் உள்ளவர். அவர் மறுத்து பேசல. அடிக்கப்படுகிறதற்கு தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், நான் யாரா இருக்கிறேன்? சாந்தம் உள்ளவராக இருக்கிறேன். நீ சபையில வந்து என் பிள்ளையா இருக்கிற, அந்நிய பாஷை பேசுற, ஆவியில நிரம்புற, ஆனா ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே ராட்சசியா மாறிடுறியே. இது எப்படி? அப்ப உள்ள பேசுற அந்நிய பாஷை, இது என்ன ஆவி? இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தம் உள்ளவனா இருக்கிறேன். என்னிடத்தில் வந்து எத்தனை வருஷம் ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம்? எத்தனை வருஷம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம்? எதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? ஒரே ஒரு காரியத்தையாவது உருப்படியா கற்றுக்கொண்டால் அதை கை கொள்வோமா இல்லையா? ஸ்தோத்திரம். சபையில வந்து அவ்வளவு ஆராதிக்கிறோம், கை தட்டுறோம், அந்நிய பாஷை பேசுறோம், ஆனா யாராவது ஒரு வார்த்தை சொன்ன தாழ்ந்து போக முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. சரி, அவன் என் சகோதரி தானே சொன்னா சொல்லிட்டு போறா, என் சகோதரன் தானே சொன்னா சொல்லிட்டு போறான். ஆபிரகாம் சொன்னார், நாம் சகோதரர்கள், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். பண்டிகை வருது, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. மார்த்தா சொல்றா, அக்கா தங்கச்சி 2 பேர், மார்த்தா சொல்றா, அதுதான் நல்லா இருக்கு. என்ன, அது நீ தங்கச்சிக்கு மட்டும் தான் எப்பவுமே நல்லதாக எடுக்கிறீங்க. அவ சொல்றா, இல்லை நீங்கள் எப்பவுமே அக்காவுக்கு தான் நல்லதாக பண்ணுறீங்க. விட்டு கொடுங்க, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்கம்மா. அல்லேலூயாவா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்ற, என்கிட்ட வந்து என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தம் உள்ளவராக இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சாந்தத்தை தேவன் தருவாராக. அது ஒரு ஆவி, சாந்தமுள்ள ஆவி. இன்னைக்கு அந்த சாந்தத்தை பெற்றுக்கொண்டால் தேவ பிள்ளை, உன் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? உனக்கு இளைப்பாறுதல் இருக்கும். ஆமென். இது இல்லாததுனால தான் உனக்குள்ள டென்ஷன் 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 டென்ஷன். சில ஆளை பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி 2 கையை வச்சு தலையை அம்மைக்கு பிடிச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு ஆளை தெரியும், டவலை எடுத்து மண்டையை இருத்தி கட்டுருவாங்க. இறுதி டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். என்ன கொண்டு போறீங்க? கர்த்தரை விட்டுருங்க. சரி, கர்த்தர் பார்த்துட்டு போறாருன்னு விடுங்க. அல்லேலூயாவா. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். மனத்தாழ்மை இங்க வந்துரு மக்களே, மனத்தாழ்மை. சரி, எடுத்துட்டு போப்பா, விட்டு கொடுத்துருங்க. சோத்திரம். பேசினா விடுங்க, தாழ்மைப்படுங்க, பேசிட்டு போ. அல்லேலூயா. என்ன சொல்லணுமா சொல்லிட்டு போ, அடிக்கணுமா அடிச்சுட்டு போ, கொஞ்சம் தாழ்மைப்படுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், கொஞ்சம் தாழ்மைப்பட்டு போனால் வேதம் சொல்லுகிறது கிருபை தருவார். கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். அல்லேலூயாவா. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து எதை கற்றுக்கொள்? தாழ்மையை கற்றுக்கொள். அல்லேலூயாவா. சரி, ஒண்ணே நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். தாழ்மையினுடைய உச்சம் என்று நான் தேவனிடத்தில் நினைக்கிறேன். நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 8 வரைக்கும் வாசிங்கன்னா,
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயல் ஆனார், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். மரண பரியந்தம் நம்ம என்ன செய்தாராம்? தாழ்த்தினார். இப்ப கவனிங்க, என்ன பாருங்க, இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து விட்டு ஆண்டவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறார். போகிறதுக்கு முன்னால தன் 12 சீசர்களோடு கூட அவர் பந்தி உட்காருகிறார், ராபோஜனம் உட்காருகிறார். அது பஸ்கா உட்காருகிறார். அப்படி உட்காரும் போது ஆண்டவர் பந்தியை விட்டு எழும்பி ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஒரு சேலைக்கு தன் கையில் எடுத்து ஒவ்வொரு சீடர்களின் கால்களை கழுவினார். அல்லேலூயா சொல்லுங்க. சீடர்களின் கால்களை. அந்த சீடர்களுக்கு முன்பதாக இவர் யாராக இருந்திருக்கிறார்? சர்வ வல்லவராக இருந்திருக்கிறார். காற்றையும் கடலையும் அடக்கும் போது இவர் யாரோ என்று ஆச்சரியப்பட்டார்களே, அந்த தேவன். மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரே, அழுகின சரீரம் லாசருவை உயிரோடு எழுப்பினாரே, அந்த தேவன். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினாரே, அந்த தேவன். கண்கள் குருட்டு கண்களை திறந்தாரே, அந்த தேவன். இப்போ சீடருக்கு முன்னால ஒரு அடிமையாய் பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு சீடர்களின் கால்களை கழுவினார். இதை விட ஒரு தேவன் தன்னை தாழ்த்த முடியுமா? நான் இல்லைங்க. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாவுக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? சும்மா வாங்க உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது சும்மா மேலோட்டமா அப்படி சொல்லி மக்களை சொல்லிடலாமே தவிர, ஆனா சத்தியம் 29வது வசனம், இதை செய்தால் உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வாருங்கள் 28ஆம் வசனம், கற்றுக்கொள்ளுங்கள் 29வது வசனம், ஸ்தோத்திரம், ஏற்றுக்கொள்ளுங்கள் 29வது வசனம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலவேளையில் உன்னுடைய வாழ்க்கையில நீ மரண பரியந்தமும் உன் ஆத்துமாவில் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணுமா? இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நல்லா கவனிங்க, யாரும் மேன்மை பாராட்டாதீங்க, பெருமை பாராட்டாதீங்க. இன்னைக்கு இருக்கிற பலன் நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருக்க மாட்டான். இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற பதவி நாளைக்கு இருக்காது. தயவு செய்து மேன்மை பாராட்டாதிருங்கள். அல்லேலூயா. கூடுமான வரையும் மற்றவர்களை நேசிக்க பாருங்க, மற்றவர்களை அன்பு காட்டுங்க, அன்பாருங்க, ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆத்துமாவுக்கு நித்திய இளைப்பாறுதலை தேவன் தருவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். புரிஞ்சுட்டீங்களா? விளங்கிருச்சா? விளங்குனவங்க மாத்திரம் அல்லேலூயா சத்தமா. அப்போ நீங்க எல்லாரும் இனிமே வசந்த கைக்குள்ள போறீங்க, அப்படிதானே? தேங்க்யூ. சரி, காட் பிளஸ் யூ. நானும் இங்கே தான் இருக்க போறேன், நீங்களும் இங்கே தான் இருக்க போறீங்க. பார்க்கலாம், கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. அல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? தேவனுடைய நுகத்தில் இணைக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டு அனுதினமும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து உன் ஜெபத்தில் நீ உண்மையா இருந்து நீ ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மையானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் என்று சொல்லுகிறேன், உன்னுடைய சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை, ஒரு முடிவை இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு தருவார். இந்த மாதம் முடிவதற்கு முன்பு உன் பிரச்சனைகளுக்குள் தீர்வை தேவன் கட்டளையிடுகிறார். உன் பிரச்சனைகள் இந்த மாதம் முடிவதற்கு முன்பு உன் பிரச்சனை முடிந்து போகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் இன்னைக்கு தீர்ப்பை எழுதுகிறார். இன்றைக்கு ஒரு தீர்ப்பை எழுதுகிறார், ஒரு தீர்ப்பை எழுதுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன்னுடைய பிரச்சனைகள் வேதனைகள் முடிந்து போகும். அதை தேடியும் நீ காணாதிருப்பாய், அதை தேடியும் காணாதிருப்பாய்.
அதை தேடியும் காணாதிருப்பாய். ஆனால் உன்னை குனிந்து அவருடைய நுகத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு. உன்னை அவருடைய நுகத்திற்கு ஒப்புக்கொடு. மகனே, மகளே, உன்னை தாழ்த்து, உன்னை குனிந்தவுடைய நுகத்திற்கு உன்னை அர்ப்பணி, ஏற்றுக்கொள். கர்த்தர் சொல்ற, என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது, அது பாரம் கிடையாது. என் நுகத்தை உன் மேல வைத்திருந்தால் நீ பாரத்தை சுமக்க மாட்ட, அந்த பாரத்தை நான் தான் சுமப்பேன். நீ பேருக்கு நுகம் மேல இருக்கும், அவ்வளவுதான். அந்த நுகத்தினுடைய கனம் தான் அவன் மேல இருக்கும், எந்த பாரமும் அவன் மேல இருக்காது. உன் பாரத்தை எல்லாம் நான் சுமப்பேன். நீ என் கூட மட்டும் வந்துகிட்டே இரு. நான் எங்கெல்லாம் போறேனோ அங்க என் கூட மட்டும் வா. நான் உன்னை சமாதானத்தின் பாதையில் நடத்துவேன். உன்னை நான் மனமகிழ்ச்சியின் பாதையில் நடத்துவேன், வெற்றியின் பாதையில் நடத்துவேன், ஜெயத்தின் பாதையில் நடத்துவேன், ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துவேன். மகனே, யோசேப்பு தன் நுகத்தை ஏற்றுக்கொண்டான், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டான். கர்த்தர் அவனை நடத்தினார், எகிப்து தேசத்துக்கு நடத்தினார். அந்த நுகம் அவனுக்கு பாரமா இல்லை. கொஞ்ச நாள் அவன் அந்த நுகத்தை சுமக்க வேண்டி இருந்தது, ஆனா அது பாரமா இல்லை. அவன் சந்தோஷமா தான் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சிறைச்சாலைகள், சில நுகம் சுமக்க வேண்டியது இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனை அப்படியே நடத்தி கொண்டு போனார். சகோதரர்கள் மத்தியிலிருந்து பிரித்து அவனை அப்படியே எகிப்துக்கு கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து அப்படியே ஸ்தோத்திரம் சிறைச்சாலைக்கு கொண்டு போனார். சிறைச்சாலையிலிருந்து நேரடியாய் சிங்காசனத்துக்கு கொண்டு போனார். மகனே, நீ தேவனோடு இணைக்கப்பட்டு இருப்பாயானால் அவர் உன்னை நடத்தும் விதம் ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள் மகனே, என்னிடத்தில் கற்றுக்கொள். இன்றைக்கு உன் சுபாவங்கள் சாந்தம் உள்ளதாய் மாறுவதாக, சாந்த குணமுள்ளதாய் மாறுவதாக, தாழ்மையாய் ஒப்பு கொடுப்பாயாக. நான் தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் மிகுந்த கிருபை அளிக்கிறேன். உன்னை தாழ்த்து, அர்ப்பணி, பெரியோர்களை மதித்து நட, கீழ்ப்படி, மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படி, தாழ்மையாய் நடந்து கொள். நான் உன்னை உயர்த்துவேன். வலதுகாரம் எல்லாரும் உயர்த்துங்க. எல்லா பிள்ளைகளும் வலதுகாரத்தை உயர்த்துவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு எங்களோடு நீ பேசி இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, இவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் தாரும். இன்றோடு கூட அவருடைய பாரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். அவர்கள் சுமந்து வந்த பாரத்தை இந்த ஆலயத்தில் இறக்கி வைத்துவிட்டு, கர்த்தர் மேல தன் பாரத்தை வைத்துவிட்டு வெளியில் போகும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு, பாரம் இல்லாதவர்களாய் இளைப்பாறுதலோடு போவார்களாக. இந்த பிள்ளைகள் தாங்கள் போகிற எல்லா இடத்திலும் நீர் கூட இருக்கிறீர். நீர் இருக்கிற இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிற இடத்துல நீர் இருக்கிறீர். ரெண்டு பேரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நடத்தும், ஆசீர்வதியும். இவர்களுக்கு ஒரு நாளும் குறைவில்லாமல் பார்த்துக்கொள்ளும். இவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். அப்பா, செலுத்தின காணிக்கையை ஆசீர்வதிங்க, நூறத்தினாய் திரும்ப கொடுங்க. எங்கள் வாலிப பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுங்க. எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்கே கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.